அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற நிஜமாவா? அப்பா டேய் எந்தடா? நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். நீதிபதி பிவி நாகரத்னா அவர்களை பற்றியும் அவங்க கடந்து வந்திருக்கக்கூடிய வழக்குகளின் நிலைகளை பற்றியும் தான் இன்னைக்கு இந்த காணொலியில மிக விவரமாக காண இருக்கிறோம். தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நான் நீலாவதி. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நம்ம நாட்டோட மிக முக்கியமான ஒரு நம்பிக்கையே நீதித்துறை தான். இப்பேற்பட்ட நீதித்துறையில பெண்களோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பத்தி நம்ம இங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 1950ஆம் ஆண்டு தான் ஜனவரி 26ஆம் நாள் நம்மளுடைய நாடு குடியரசு நாடாக மாறுது. அதாவது இந்த ஜனநாயக ஆட்சி முறைக்கும் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டமும் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அந்த நாள்ல இருந்தும் அதற்கு முற்பட்ட நாட்கள்ல இருந்தே இந்த நீதித்துறையில பெண்களோட பங்கு தொடர்ந்து இருந்திருக்கு. நம்ம நாட்டோட முதல் பெண் வழக்கறிஞர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவங்க 15 நவம்பர் 1866ஆம் ஆண்டு தன்னுடைய வழக்கறிஞர் பணியை தொடங்கி இருக்கக்கூடிய கார்னெலியா சோரப்ஜி அவர்கள். இவங்க தான் இந்த நீதித்துறையில முதல்ல கால் எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு பெண். மேலும் இதே மாதிரி உயர் நீதிமன்றத்தோட முதல் பெண் நீதிபதி தான் அண்ணா சாண்டி அவர்கள். இவங்க கேரள மாநிலத்துல 1937ஆம் ஆண்டு முதல் பெண் நீதிபதியாக பணியாற்றி இருக்காங்க. இதைத் தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதிகளோட அவையில முதல் பெண் நீதிபதியாக உச்ச நீதிமன்றத்திற்கு போயிருக்கவங்க தான் ஃபாத்திமா பிபி அவர்கள். இப்படி இந்த நீதித்துறையில பெண்களோட பங்கு சுதந்திரத்திற்கு முன்னாடி இருந்தே, அதாவது ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்தே தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிலை அத்தனையுமே பெண்களுக்கு ஒரு சிறப்புமிக்க ஒரு நிலையா தான் இருக்கு. இப்படி நீதித்துறையில மிக முக்கிய பங்காற்றிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் பிவி நாகரத்னா அவர்களுடைய வழக்குகளோட நிலைகளை பத்தியும் மற்றும் அவங்கள பத்தின ஒரு தகவலை தான் இன்னைக்கு இந்த சிறப்பு காணொலியில பார்க்க இருக்கிறோம். ஜஸ்டிஸ் பிவி நாகரத்னா மத்திய அரசாங்கத்தோட பல திட்டங்களுக்கு எதிராக தன்னுடைய அதிரடியான தீர்ப்புல குறிப்பிட்டிருக்கக்கூடிய மிகச் சிறப்பு வாய்ந்த ஒரு நீதிபதி இவங்க. 1962ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் தேதி பிறந்த நீதிபதி நாகரத்னா தன்னுடைய பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை டெல்லியில தான் முடிச்சிருக்காங்க. பிவி நாகரத்னா அவர்களோட தந்தை யாருன்னு பார்த்தா கர்நாடகாவில இருந்து சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியாக பதவியேற்றிருக்கக்கூடிய முதல் நீதிபதியாக இருந்திருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் வெங்கடராமையா அவர்கள் தான். இப்படி தன்னுடைய அப்பாவே உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி அப்படிங்கிற ஒரு பொறுப்புல இருந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தான் ஜஸ்டிஸ் பிவி நாகரத்னா அவர்கள். 1987ஆம் ஆண்டு தான் கர்நாடகாவோட பார் கவுன்சில்ல தன்னை வழக்கறிஞராக இவங்க பதிவு செஞ்சுக்கிட்டாங்க. மேலும் கர்நாடக மாநிலத்துல தான் தன்னுடைய வழக்கறிஞரோட பணியையும் இவங்க தொடங்கி இருக்காங்க. 2008ஆம் ஆண்டு கர்நாடக உயர் நீதிமன்றத்துல கூடுதல் நீதிபதியாக நாகரத்னா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. 2010ஆம் ஆண்டு நிரந்தர நீதிபதியாகவும் இவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. 2021ஆம் ஆண்டு தான் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. கர்நாடக உயர் நீதிமன்றத்துல நீதிபதியாக இருந்த போதே சில குறிப்பிட்ட மிக முக்கியமான பல வழக்குகளை தன்னுடைய தீர்ப்புகளின் மூலமாக பாத்தீங்கன்னா அதிரடி காட்டியிருக்காங்க ஜஸ்டிஸ் பிவி நாகரத்னா அவர்கள். 2009ஆம் ஆண்டு நவம்பர் மாசம் பாத்தீங்கன்னா கூடுதல் நீதிபதியாக கர்நாடக நீதிமன்றத்துல இவங்க பொறுப்பு அமர்த்தப்படுறாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலையில ஜஸ்டிஸ் பிவி நாகரத்னா அவர்கள் கர்நாடக மாநிலத்திலிருந்தே தன்னுடைய இந்த நீதிபதி பதவியில் இருக்கும் பொழுதே மிக முக்கியமான அதிரடியான தீர்ப்புகளை எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதுல சில முக்கியமான மற்றும் குறிப்பிட்ட தீர்ப்புகளை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த தீர்ப்புகளின் வாயிலாக அவங்க இந்த சமூகத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய அக்கறையை வெளிப்படுத்தும் விதத்துல பாத்தீங்கன்னா சில முக்கிய தீர்ப்புகள் அமைஞ்சிருக்கு. கர்நாடக உயர் நீதிமன்றத்துல இவங்க நீதிபதியாக பதவி வகிட்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல கல்விக் கொள்கையை குறித்திருக்கக்கூடிய பல வழக்குகள்ல மிக முக்கியமான ஒரு தீர்ப்புகளை எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதுல மிக முக்கியமான தீர்ப்புகள்ல ஒண்ணுதான் அரசு பள்ளிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உட்கட்டமைப்பு செய்வதற்கான சில குறிப்பிட்ட வழக்குகள்ல அந்த சார்ந்து இருக்கக்கூடிய நிபுணர்கள் அந்த உட்கட்டமைப்புக்கான வரைபடங்களை சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிரடியான தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. அதாவது அரசு பள்ளிகள்ல இருக்கக்கூடிய உட்கட்டமைப்புகளை எல்லாம் மேம்படுத்துறதுக்காக சில திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த திட்டங்களோட உட்கட்டமைப்பு வரைபடங்களை நிபுணர்கள் குழு எங்களுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை தான் இதுல குறிப்பிட்டிருந்தாங்க. அடுத்த கட்டமாக 2012ஆம் ஆண்டு இந்த ஊடகங்களோட ஒளிபரப்புகளை நெறிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தீர்ப்புல மிக முக்கியமான ஒரு உத்தரவை கொடுத்திருந்தாங்க. இந்த பிளாஷ் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ் சொல்லிட்டு பொய்யான
தகவல்களை வந்துட்டு ஊடகங்கள் வந்து அடிக்கடி போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஊடகங்களை வந்துட்டு நெறிப்படுத்த வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்திற்கு இதர் சம்பந்தமா ஒரு குழு அமைச்சு ஊடகங்களை கண்காணிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு அதிரடியான ஒரு உத்தரவை கொடுத்திருக்காங்க ஜஸ்டிஸ் BV நாகரத்னா அவர்கள். இதன் மூலமாக பொய்யான செய்திகள் வந்துட்டு பரப்பாம இருக்கிறதுக்காக ஊடகங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாடை விதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் இந்த உத்தரவை வந்து கொடுத்திருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக 2019ஆம் ஆண்டு அளித்த தீர்ப்புல கோயில்கள் ஒன்றும் வர்த்தக நிறுவனம் கிடையாது, அங்கு பணிபுரியவர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கருணை தொகையான கிராஜுவிட்டியை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட தீர்ப்புல குறிப்பிட்டிருந்தாங்க. கருணையின் அடிப்படையில இங்க எந்த பணமும் கொடுக்கப்படக்கூடாது அப்படிங்கறத மட்டும் இதுல மையப்படுத்தியும், மேலும் இந்த மாதிரி பணிபுரியக்கூடிய நபர்கள் வந்துட்டு கர்நாடக இந்து மத நிறுவனங்கள் மற்றும் அறநிலைத்துறையின் சார்பாக அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அவங்க கிட்ட கேட்டு நீங்க வந்து வாங்கிக்கலாமே தவிர கருணையின் அடிப்படையில இங்க எந்த பணமும் புழக்கத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான தீர்ப்பையும் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. இதன் பிறகு நம்மளுடைய நாடே இல்ல சொல்ல போனா உலகமே ரொம்ப பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா பாதிப்படைஞ்சிருக்கக்கூடிய இந்த கொரோனா சூழ்நிலையில எவ்வளவு பெரிய பெருந்தொற்று வந்தாலும் சரி இங்க இருக்கக்கூடிய மாணவர்களோட கல்வி எந்த நிலையிலும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கறதுல மிக முக்கியமான தன்னுடைய தீர்ப்பின் மூலமாக இந்த ஆன்லைன் எஜுகேஷன் இது சம்பந்தப்பட்ட ஒரு முடிவுகள்ல வந்து தன்னுடைய உத்தரவை வந்துட்டு மிக தெளிவாக குறிப்பிட்டிருப்பாங்க ஜஸ்டிஸ் BV நாகரத்னா அவர்கள். அதாவது இந்த ஆன்லைன் வகுப்புகளை வந்துட்டு இந்தியா முழுவதுமே பரந்த அளவுல செயல்படுத்த வேண்டும்னு இந்த கொரோனா சூழ்நிலை மத்தியில கூட குழந்தைங்களோட கல்விங்கிறது தொடர்ந்துட்டு தான் இருக்கணும் அப்படிங்கறதுல அவங்க மிக முக்கியமா கவனத்தை செலுத்தி இருந்தாங்க. அதாவது இந்த ஆன்லைன் வகுப்பு வந்துட்டு சரிவர எல்லாருக்கும் சரியான வகையில போகுதா அப்படிங்கிறதுக்காக மாநில அரசாங்கத்தோட திட்டத்தை வந்துட்டு சரியான முறையில நெறிப்படுத்தணுங்கிற வகையில தான் அந்த தீர்ப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமா குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க இறுதியா சொன்னது என்னன்னா, பெருந்தொற்றின் காரணமாக இங்க கொரோனா இருக்கோ இல்லையோ ஆனா மாணவர்களோட கல்வி மட்டும் எந்த இடத்திலும் இல்லாம போயிடக்கூடாது அப்படிங்கறத தான் அவங்களோட உத்தரவின் படியும் மற்றும் மாநில அரசாங்கத்தோட இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வந்துட்டு அமைய வேணுங்கிறதுல தான் அவங்க மிக முக்கியத்துவமாக கவனத்தை செலுத்தினாங்க. இதற்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்ததுதான் இந்த வட மாநிலத்தை சேர்ந்த பல மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஊருக்கு போக முடியாம இந்தியா முழுவதுமே ரொம்ப பெரிய அளவுல வந்து பாதிப்படைஞ்சிருந்தாங்க. இந்த நிலையை பார்த்துட்டு இருந்திருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் BV நாகரத்னா அவர்கள் அவங்க கிட்ட வந்திருக்கக்கூடிய இந்த வழக்கின் அடிப்படையில பார்க்கும் பொழுது மாநில அரசாங்கத்திற்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை வந்துட்டு விதிக்கப்படணுங்கிற வகையிலும் அவங்க எல்லாம் பத்திரமாக அவங்களோட வீட்டுக்கு போய் சேரணும், அதற்கேற்ற போக்குவரத்து உணவு நீர் இப்படி எல்லாத்தையுமே மாநில அரசு உறுதி பண்ணணும், அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் வகுத்து அதை சரிவர செய்யணும் அப்படிங்கறத தன்னுடைய உத்தரவின் வாயிலாக வெளிப்படுத்தி சமுதாயத்தை சார்ந்த அக்கறையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தீர்ப்புகளின் அடிப்படையில இவங்க வந்து தெரிவிச்சிருந்தாங்க. 30 மே 2020ஆம் ஆண்டு தான் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வந்து முறையான திட்டம்லாம் எதுவுமே இல்லாதனால இந்த புலம்பெயர்ந்த மக்கள் நிறைய பேர் பாதிப்படைஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் ஜஸ்டிஸ் BV நாகரத்னா அவர்கள் மாநில அரசாங்கத்திற்கு ஒரு உத்தரவு கொடுத்து ஒரு வழிகாட்டு நெறிமுறையின் அடிப்படையில அவங்க எல்லாரும் சரிவர அவங்களோட ஊருக்கு போகணும், அதை வந்து மாநில அரசாங்கம் உறுதிப்படுத்தணுங்கிறத தான் அந்த தீர்ப்புல மிக முக்கியமா குறிப்பிட்டிருந்தாங்க. இப்படி தொடர்ந்து சமுதாயத்தை சார்ந்த பல முன்னெடுப்புகளுக்கு ஜஸ்டிஸ் BV நாகரத்னா அவர்கள் உறுதுணையாக இருந்திருக்கிறது தான் இங்க நம்ம மிக முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு செய்தியா அமைஞ்சிருக்கு. அடுத்தபடியாக 2020ஆம் ஆண்டு இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த விவாகரத்து. இந்த விவாகரத்தை சார்ந்த ஒரு வழக்குல தான் ஜஸ்டிஸ் BV நாகரத்னா அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சில வார்த்தைகள் மிக முக்கியமாகவே இன்றளவுமே பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அந்த வழக்கின் அடிப்படையில பார்க்கும் பொழுது இந்த ஆணாதிக்க சமூகத்திற்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை வந்துட்டு பதிவிச்சிருந்தாங்க. அதாவது நிறைய ஆண்கள் மற்றும் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொதுவா சொல்றது பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா அப்படி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆண்கள் அந்த பெண்களை எப்படி நடத்த வேண்டும் அப்படிங்கறத எந்த பெற்றோர்களுமே இன்னைக்கு சொல்ல மறந்துட்ட ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. ஒரு பெண் ஒரு அதிகார நிலைக்கு போனதுக்கு பிறகு கூட ஒரு ஆண் அந்த பெண்ணை எந்த வகையில நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு புரிதலை நான் சொல்றேன் அப்படிங்கிற வகையில அந்த ஜட்ஜ்மெண்ட்ல மிக முக்கியமான சில கருத்துக்களை வந்து பகிர்ந்திருந்தாங்க. பெண்ணுக்கு கொடுக்கப்பட வேண்டிய இந்த சம உரிமையாக இருக்கட்டும் மற்றும் பெண்கள் மதிக்கப்படும் விதமாக இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களுமே அவங்களுடைய ஆண் குழந்தைகளுக்கு ஒரு பெண்ணை எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு புரிதலை சிறு வயதிலிருந்தே அவங்களுக்கு சொல்லி வளர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அந்த விவாகரத்து வழக்குல வந்துட்டு மிக முக்கியமா குறிப்பிட்டிருந்ததான் இன்னைக்கு பல பெண்கள் முன்னிலையில அவங்களோட கருத்து இன்றளவுமே வந்து பாத்தீங்கன்னா பேசப்பட்டுட்டு வருது. இப்படி பெண் சமுதாயத்திற்கும் மற்றும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கு எதிராக தன்னுடைய தீர்ப்புகளின் வாயிலாக தன்னுடைய மிக முக்கியமான உயர்ந்த ஒரு குரலை கொடுத்துட்டு இருப்பவங்க தான் ஜஸ்டிஸ் BV
நாகரத்னா அவர்கள். இதெல்லாம் விட ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா அவர்கள் மிக முக்கியமாக பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வழக்க பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். குஜராத் கலவரத்தின் போது பில்கிஸ் பானு என்ற பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்குல ஆயுள் தண்டனை அனுபவித்து வந்த குற்றவாளிகளை 11 பேரையும் கடந்த ஆண்டு மாநில அரசு விடுதலை செஞ்சு உத்தரவிட்டது. ஆனா அந்த உத்தரவை எதிர்த்து பில்கிஸ் பானு தாக்கல் செஞ்ச மனுல சுப்ரீம் கோர்ட்டோட விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணை வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா அவர்களோட முன்னிலையில வந்தது. இந்த வழக்குல முழுவதையுமே விசாரிச்சு அவங்க எந்த வகையில இந்த 11 பேரையும் இவங்களால வந்து பாத்தீங்கன்னா விடுதலை செய்ய முடியுங்கிற வகையிலையும், மேலும் இந்த பில்கிஸ் பானுவோட வழக்கு மும்பை நீதிமன்றத்துல நடந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த மாநில அரசு தான் இந்த குற்றவாளிகளை வந்துட்டு விடுதலை செய்ய முடியும். இதற்கு பதிலாக குஜராத் மாநிலம் எப்படி இவங்களை வந்துட்டு விடுதலை செய்ய முடியும் அப்படிங்கிற வகையில தான் தற்போது 11 பேரை விடுதலை பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. அந்த 11 பேரையுமே வந்து மறுபடியும் சரணடைய சொல்லி மிக முக்கியமான அதிரடியான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா அவர்கள். இந்த ஒரு வழக்கே போதும் இவங்க வந்து பெண் சமுதாயத்தின் மீது எந்த அளவுக்கு அக்கறை வச்சிருக்காங்கன்னு, மேலும் இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூழ்ச்சி கலந்த சில செயல்பாடுகளுக்கு எதிராக தன்னுடைய தீர்ப்புகளின் வாயிலாக தன்னுடைய குரலை தொடர்ந்து உயர்த்திட்டு இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா அவர்கள் இந்த பில்கிஸ் பானு அவர்களோட வழக்குக்கு பிறகு இன்னும் பெரிதளவில் போற்றப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படையிலே எல்லாருக்குமே தெரியும், மத்திய அரசாங்கத்தோட அழுத்தத்தால தான் அந்த 11 குற்றவாளிகளுமே வந்து பாத்தீங்கன்னா விடுதலை செய்யப்படுறாங்க. அப்படியே ஸ்வீட் எல்லாம் கொடுத்து அந்த இடத்திலே மிக முக்கியமான ஒரு தலைவர்கள் வெளியில வர்றது போல வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த 11 பேரும் வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம் கண் முன்னாடியே செய்தித்தளங்களின் மூலமாக பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு நிலையில தான் நமக்கு நீதித்துறையின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையே குறைஞ்சிட்டு வரக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கை பில்கிஸ் பானு எடுத்துட்டு போனதும் அந்த வழக்குல அதிரடியான தன்னுடைய தீர்ப்பை ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா அவர்கள் கொடுத்து இன்றளவுமே நீதித்துறையோட சிறப்பை இன்னும் அதிகரிக்கக்கூடிய வகையில தான் இன்னைக்கு அவங்க பல செயல்பாடுகளை வந்து பண்ணிட்டு வராங்க. இதை தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு நம்ம மிக முக்கியமா ஒரு பாதிப்பு அடைஞ்ச ஒரு மத்திய அரசாங்கத்தோட திட்டம், அதாவது இந்த பணம் மதிப்பு இழப்பு திட்டம். ஒவ்வொரு 500 ரூபாயும் ஒவ்வொரு 1000 ரூபாயும் இனிமே செல்லாது, இந்த எல்லா பணமும் இனிமே அதோட மதிப்பை இழந்துருச்சு, நீங்க கொண்டு வந்து பேங்க்ல அதை வந்து சப்மிட் பண்ணிடுங்க, கொடுத்துட்டு நாங்க கொடுக்கிற வேறு பணத்தை வந்து வாங்கிட்டு போங்கிற அளவுக்கு மோடி அரசாங்கத்தோட மிக ஒரு மோசமான திட்டம் தான் இந்த பண மதிப்பு இழப்பு திட்டம். கடந்த 10 ஆண்டுகளாகவே இந்த மத்தியில் ஆட்சி செஞ்சு வரக்கூடிய இந்த பாஜக 2014ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுல பிரதமர் மோடியால ஒரே இரவுல கொண்டு வரப்பட்டதுதான் இந்த பண மதிப்பு இழப்பு நடவடிக்கை. இப்பேற்பட்ட நடவடிக்கையால பல பாமர மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுல பாதிப்படைஞ்சிருக்கிறத நம் கண் முன்னாடியே பார்த்துட்டு தான் வந்திருந்தோம். மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் கிட்ட இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக தான் நாங்க இந்த திட்டத்தை செயல்படுத்துறோங்கிற வகையில மத்தியில ஆண்ட பாஜக இந்த ஒரு திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. இந்த பண மதிப்பிழப்புல நிறைய மக்கள் உயிரிழந்திருக்கிறதையும் பார்த்திருக்கோம், நிறைய பேரோட திருமணம் நின்றிருக்கிறதையும் பார்த்திருக்கோம். பெரிய அளவுல பாதிப்படைஞ்சிருக்கக்கூடிய பாமர மக்களோட நிலையை அனுதினமும் செய்தி வாயிலாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த தருணத்தை யாராலுமே மறுக்க முடியாது. இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு எதிராக 58 மனுக்கள் வந்துட்டு உச்ச நீதிமன்றத்திற்கு வந்திருக்கு. இந்த வழக்கை விசாரணை செய்ய 5 நீதிபதிகள் கொண்ட அரசியலமைப்பு சாசன அமர்வு தான் இந்த வழக்கை விசாரிச்சாங்க. இந்த அமர்வுல ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா அவர்கள் மற்றும் எஸ்.ஏ. நசீர் அவர்கள், ஜஸ்டிஸ் ஏ.எஸ். போப்பண்ணா அவர்கள் மற்றும் ஜஸ்டிஸ் கவாய் அவர்கள் மற்றும் ஜஸ்டிஸ் ராம சுப்பிரமணியம் அவர்கள்னு கூடிய இந்த 5 நீதிபதிகளோட அமர்வு தான் இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு எதிராக வந்திருக்கக்கூடிய இந்த மனுக்களை வந்து விசாரணை செஞ்சாங்க. இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு எதிரான வழக்குல உச்ச நீதிமன்றம் இந்த 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல 4:1 அப்படிங்கிற இந்த தீர்ப்பின் அடிப்படையில பண மதிப்பிழப்பு நடவடிக்கை சரியானதுதான் அப்படின்னு சொல்லி இறுதியில தீர்ப்பு வழங்கப்பட்டாலும் கூட இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை முற்றிலும் சட்டவிரோதமானதுன்னு சொல்லி அந்த 4 நீதிபதிகளுக்கு எதிராக ஒரே ஒரு பெண் நீதிபதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா அவர்கள் தான் அந்த தீர்ப்பை வந்துட்டு இது முழுக்க முழுக்க சட்டத்திற்கு எதிரானது, சட்ட விரோதமானதுன்னு சொல்லி ஒரு அதிரடியான தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. 5 நீதிபதிகள் அமர்வுல இருந்த ஒரே பெண் நீதிபதி இவங்க. அந்த ஒரு பெண் நீதிபதி அவர்களும் அவங்க கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புக்கு எதிராக ஒரு தீர்ப்பை வந்து கொடுக்கறாங்க. இருந்தாலுமே 4:1 அப்படிங்கிற விதத்துல அந்த 4 நீதிபதிகள் சொன்ன தீர்ப்பின் அடிப்படையில தான் இந்த வழக்குல வந்து பாத்தீங்கன்னா இது சட்ட விரோதம் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவு வந்தது. இப்படி தன்னோட நிலையிலிருந்து சிறிதும் கூட மாறாம பாமர மக்களுக்காகவும் மற்றும் இந்த மத்திய அரசாங்கத்தோட சில குறிப்பிட்ட மோசமான திட்டங்களுக்கு எதிராக தன்னுடைய தீர்ப்பின் வாயிலாக அதிரடியான உத்தரவை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பெண் சிங்கமாக பார்க்கப்படுவங்க தான் ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா அவர்கள். இந்த பண மதிப்பிழப்பு விவகாரத்துல கூட இவங்க ஏன் அந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுக்க
கொடுக்கறாங்கன்னா எப்படி இந்த 24 மணி நேரத்துல உங்களால இந்த மாதிரி ஒரு அரசாணையை வெளியிட்டு பணமதிப்பிழப்பு நடவடிக்கை வந்து உங்களால மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிற வகையில மத்திய அரசாங்கத்தை சரமாரியான ஒரு கேள்விகளால தொலைச்சாங்க ஜஸ்டிஸ் பி.வி. நாகரத்னா அவர்கள். இந்த வழக்குல என்னுடைய இந்த நிலைப்பாடு எதற்காக அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு முடிவு எடுக்கப்படும் பொழுதும் அதுவும் மிக முக்கியமாக இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கும் போது கண்டிப்பா அங்க நாடாளுமன்றத்தோட பங்கு நிச்சயமா இருந்தாகணும். மேலும் இந்த ரிசர்வ் வங்கி சட்டப்பிரிவு 26 சப்செக்ஷன் 2 அடிப்படையில் பார்க்கும்போது கூட பண மதிப்பிழப்பு நடைமுறைப்படுத்தப்படும் போது கண்டிப்பா நாடாளுமன்றத்தோட அவையில இதை பத்தி பேசி எல்லா நபர்களிடமே இதை பத்தி விவாதித்தது மட்டும்தான் ஒரு முடிவெடுக்க முடியும்னு சொல்லிட்டு செக்ஷன் 26 சப்செக்ஷன் 2 வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்படி எல்லாத்தையுமே மீறி நாடாளுமன்றத்தோட பங்கே இல்லாம நீங்க நாடாளுமன்றத்தை ஒத்தி வச்சுட்டு எப்படி ஒரே நாள்ல இந்த முடிவு எடுத்து ஒரு அரசாணை மட்டுமே வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பணத்தோட பண மதிப்பிழப்பு நடைமுறையை வந்து உங்களால நடைமுறைப்படுத்த முடியுங்கிற வகையில தான் மத்திய அரசாங்கத்தை பார்த்து இவங்க மிக முக்கியமான ஒரு கேள்விகள் எல்லாம் எடுத்துரைச்சாங்க. ஜஸ்டிஸ் பி.வி. நாகரத்னா அவர்கள் ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இந்த விளக்கமும் ரிசர்வ் வங்கி கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கமும் வந்து பாத்தீங்கன்னா வேறுபாடுடன் காணப்படுது. அப்ப இந்த இடத்துல ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலையில உங்களால எப்படி பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எடுக்க முடியுங்கிற ஒரு கேள்வியை தான் ரொம்ப அதிரடியா அவங்க கேட்டாங்க இந்த வழக்குல. ஆனா மத்திய அரசாங்கம் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2016ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி தான் இந்த கருப்பு பணத்தை எல்லாம் நாங்க ஒழிக்க போறோம், இது எல்லாத்தையுமே இனிமேட்டு டிஜிட்டல் இந்தியா ஆக்க போறோம், டிஜிட்டல்ல வந்து பரிவர்த்தனை மேற்கொள்ள போறோம், இதை வந்து ரொம்ப ரகசியமா நாங்க இதை வந்து செயல்படுத்தணும்னு நினைச்சோம், அதனாலதான் நாங்க நாடாளுமன்றத்திட்ட போகாம நாங்களே அதிரடியா முடிவெடுத்து ஒரு அரசாணை மட்டும் வெளியிட்டு நாங்க இந்த மாதிரிலாம் செயல்படுத்தணுங்கிற வகையில தான் மத்திய அரசாங்கம் அவங்க தரப்புல வந்துட்டு வாதங்களை வச்சாங்க. ஆனா அதற்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்திருந்தா நீங்க ஏன் அவசர சட்டத்தின் மூலமாக இதை நீங்க செயல்படுத்தி இருக்கலாமே, அப்ப நாடாளுமன்றத்தோட பங்கு அங்க இருந்திருக்குமே, அந்த வகையில நீங்க பார்க்காம உங்களோட முழுக்க சுயநலத்திற்காக மட்டுமே இந்த மாதிரி பணமதிப்பிழப்பு நடவடிக்கையை நீங்க மேற்கொண்டிருக்கீங்க, இது முற்றிலும் சட்ட விரோதமானதுன்னு சொல்லிதான் அவங்களோட தீர்ப்புல மிக முக்கியமா குறிப்பிட்டிருந்தாங்க. தற்போது சமீபத்துல ஹைதராபாத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சட்ட பல்கலைக்கழகத்துல இந்திய அரசியலமைப்பு சட்டம் மற்றும் நீதிபதிகள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஜஸ்டிஸ் பி.வி. நாகரத்னா அவர்கள் அவங்களோட உரையை கொடுத்திருந்தாங்க. அப்ப அந்த உரையை கொடுக்கும்போது அவங்க மிக முக்கியமா சொன்னது இதுதான், இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அப்படிங்கிற பேர்ல கொண்டு வந்துட்டு கிட்டத்தட்ட 86% ரூபாய் நோட்டுகள் 500, 1000 நோட்டுகளாக மட்டும்தான் இருந்தது. ஆனா பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது இந்த 86% ரூபாய் நோட்டுகளையும் மத்திய அரசு கண்டுக்கவே இல்லை. அந்த நாட்கள்ல வேலைக்கு சென்ற ஒரு தொழிலாளி கூட அன்றாட அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க மளிகை கடைக்கு போகுவதற்கு முன்னாடி கூட தன்னுடைய நோட்டுகளை எல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. மேலும் இந்த பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட 98% ரூபாய் நோட்டுகள் ரிசர்வ் வங்கிக்கே திரும்ப வந்துடுச்சு. அப்படின்னா கருப்பு பணத்தை ஒழிக்க இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை பயன்பட்டது என்று எப்படி மத்திய அரசாங்கத்தால கூற முடியுது? அப்ப முழுக்க கருப்பு பணத்தை எல்லாம் வெள்ளை பணமா மாற்றத்துக்காக தான் இந்த மத்திய அரசாங்கம் இப்படி ஒரு திட்டத்தையே கொண்டு வந்திருக்காங்கிற தன்னுடைய கருத்தையுமே அந்த அவையில வெளிப்படுத்தினாங்க ஜஸ்டிஸ் பி.வி. நாகரத்னா அவர்கள். இந்த மாதிரியான நடவடிக்கைக்கு பிறகு வருமான வரி நடவடிக்கைகள் என்ன ஆனது என்பதும் இதுவரைக்குமே எங்களுக்கு தெரியாது. இதனால சாமானிய மக்களுக்கு ஏற்பட்ட இக்கட்டான நிலை மட்டும்தான் இதுல மிச்சமா இருக்குங்கிற வகையிலையும் தன்னுடைய உணர்ச்சிகரமான கேள்வியுமே அந்த அவையில வந்து தெரியப்படுத்தினாங்க ஜஸ்டிஸ் பி.வி. நாகரத்னா அவர்கள். சமீப காலத்திலேயே மாநில ஆளுநர்கள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் இருப்பதும் மற்றும் தங்களோட பிற நடவடிக்கைகளால உச்சநீதிமன்ற வழக்குகளுக்கு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு ஆரோக்கியமான போக்கு அல்ல அப்படின்னு சொல்லி நான் கருதுறேன். மேலும் ஆளுநர் பதவி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அரசியலமைப்பு பதவி, இதைதான் செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆளுநர்களுக்கு கூறுவது மிகவும் சங்கட்டமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது. அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநர்கள் தங்களுடைய கடமைகளை செய்தால் நீதிமன்றங்கள்ல இது போன்ற வழக்குகள் வந்து குறையும் அப்படிங்கிற வகையிலும் அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநர்கள் தங்களுடைய கடமைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சரியான நேரம் இதுதான் அப்படிங்கிற வகையில ஜஸ்டிஸ் பி.வி. நாகரத்னா அவர்கள் ஆர்.என். ரவி அவர்களை குறிப்பிட்டு தன்னுடைய கருத்தை அந்த அவையில வெளிப்படுத்தி இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு நிலையிலுமே சமுதாயத்தை சார்ந்த சில முக்கியமான தீர்ப்புகளாக இருக்கட்டும் மற்றும் இந்த மத்திய அரசாங்கத்தோட நடவடிக்கைகள்ல இருக்கக்கூடிய குறைபாடுகளை எடுத்துரைக்கிறதாக இருக்கட்டும், ஜஸ்டிஸ் பி.வி. நாகரத்னா அவர்கள் மிக திறம்பட சிறப்பாகவும் செயல்பட்டு வராங்க. இந்த நிலையில தான் இதுவரைக்கும் நம்ம நாட்டிலேயே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஒரு பெண் கூட இதுவரைக்கும் பதவி வகித்ததில்லை. அந்த ஒரு நிலையை மாற்றும் விதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பி.வி. நாகரத்னா அவர்கள் 2027ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக பதவி வகிக்க போறாங்க. இப்படி பெண்கள் அனைவருக்குமே மிக முக்கியமான ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் பி.வி. நாகரத்னா அவர்கள் அவங்களுடைய தீர்ப்பின் வாயிலாக சமூகத்துல பல மிக முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்துவதில் மிக முக்கியமான ஒரு முன்னுதாரணமாக
நீதிபதியாகவும் அமைஞ்சிருக்காங்க. இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டிஸ் PV நாகரத்னா அவர்கள் யாரு அப்படிங்கறத பத்தியும் மத்திய அரசாங்கத்தோட மிக மோசமான சில திட்டங்களுக்கு எதிராக தன்னுடைய தீர்ப்புல மிக முக்கியமான உத்தரவுகளை குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில ஜஸ்டிஸ் PV நாகரத்னா அவர்களுடைய வழக்கு நிலைகளை பத்தியும் இன்னைக்கு இந்த காணொலியில மிக விவரமாக பார்த்திருக்கோம். இது போன்ற பல சட்டம் மற்றும் அரசியல் சம்பந்தப்பட்ட பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய தமிழ் குரல் வலைதளத்துடன் இணைந்திருங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.